கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முருகனுக்கு துளசி கழுத்தில் தாலி இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடுது. இது தெரிஞ்சதுமே அதை நினச்சி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இதை பற்றி லக்ஷ்மி கிட்டேயும் துளசி கிட்டேயும் நேரடியாகவே கேட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் வெற்றி கோவிலுக்கு போக அங்கே ரேவதியோட அம்மா படிக்கட்டு ஏறி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மயங்கி விழ போகும்போது கரெக்டாக வெற்றி போயிட்டு அவங்கள தாங்கி பிடிச்சிடுறாரு. அவங்க கையை பிடிச்சதுமே ரேவதியோட அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. கோவிலுக்கு வந்தது இவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, என்னம்மா என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் தனியாக வந்தீங்க, வேற யாருக்கிட்டாவது கொடுத்து விட்டுருக்கலாம்ல, காலையில் சாப்பிட்டீங்களா இல்லையா, நான் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு ரொம்ப அக்கறையாக அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. உடனே அவங்க யோசிக்கிறாங்க, இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் தான் அந்த கோயிலுக்கு வந்திருப்பானா, ஒன்றுமே புரியலையா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. வெற்றி சரிங்கம்மா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படியே அந்த இடத்துலையே ரேவதியோட அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து முருகன் அங்கே வராரு. அங்கே வந்ததுமே முருகன் கிட்ட சொல்கிறாங்க, அன்னைக்கு கோவிலில் நான் ஒருத்தனை பிடிச்சேன்னு சொன்னேன்ல, அவன் இன்னைக்கு வந்திருந்தான் அப்படின்னு சொன்னதுமே அப்போது முருகனுக்கு ஞாபகம் வருது. லக்ஷ்மி சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்க, இப்போ தான் என்னை இங்கே விட்டுட்டு போனான், ஏன் விட்ட அப்படின்னு முருகன் ரொம்ப கோவப்பட்டு சைகையிலே சொல்கிறாரு. அதுக்கு இல்லைப்பா, அவன் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, அவன் என்ன ரொம்ப அக்கறையாக விசாரித்தான், அதனால் ஒருவேளை அவனாக இருப்பானா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, நீ உடனே அது யாருன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. முருகனும் என்ன பண்ணுறாருன்னா, கோவிலேருந்து கீழே இறங்கி எல்லார்கிட்டையும் விஷயத்தை சொல்கிறாங்க. மயங்கி விழ போனாங்க, அப்போ தாங்கி பிடிச்சது அதெல்லாம் சொல்லி நீங்களா அது அப்படின்னு சைகையிலே கேட்குறாங்க. நான் இல்லைன்னு சொல்லிட்டே வராங்க. கீழே வெற்றி கூட திவ்யாவும் வந்திருப்பாங்க கோவிலுக்கு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கீழே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நேராக முருகன் வெற்றியை பார்த்துட்டு வெற்றி கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது வெற்றி கிட்ட முருகன் கேட்குறாரு சைகையிலேயே எல்லாமே சொல்லி ரேவதியோட அம்மா சொல்லி அவங்க மயங்கி விழ போனாங்க, அப்போ தாங்கி பிடிச்சது, கோவிலில் தாலி காணாமல் போனது அப்படிலாம் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்படியே சைகையிலே சொன்னதுமே வெற்றி புரிஞ்சுக்கிறாரு. ஆஹா, இவங்க ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ, நம்மளை தான் இவங்க தேடிட்டு இருக்காங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு வெற்றிக்கிட்டே முருகன் கேட்குறாரு. உடனே வெற்றி சொல்கிறாங்க, நான் பார்க்கல அப்படின்னு சொன்னதுமே சரி சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு முருகன் அங்கேருந்து போயிடுவார். நேராக போயிட்டு ரேவதியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கே தெரியும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, ஐயோ தப்பிச்சு போயிட்டானே, அன்னைக்கும் தப்பிச்சு போயிட்டான், இப்போவும் தப்பிச்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் முருகனுக்கு ஐயோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே, துளசி கழுத்தில் தாலி கட்டினது அவன் தானே, நம்ம கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இது உடனே போயிட்டு லக்ஷ்மி கிட்டேயும் துளசி கிட்டேயும் சொல்கிறாங்க. சொன்னதுமே லக்ஷ்மி துளசியை உனக்கு தாலி கட்டினது யாருன்னு தெரியும், நீ மறைக்கிற அப்படின்னு சொல்ல, இல்லை நான் தேடினேன் ஆனால் கிடைக்கல அப்படின்னு அவர் சைகையிலே சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.